போச்சு. என்ன வாயடைச்சு போய் நிக்கிற? இதுதானே உனக்கு வேணும். உன்னோட பங்கு உனக்கு கிடைச்சிருச்சுல்ல. சரி, முதல்ல நீ கிளம்பு. இங்க பாருங்க, நீங்க யாராவது கோட்டை தாண்டி வந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்கும். சரியா பங்கு போட்டுட்டேன். சேர வேண்டியது சேர்ந்துருச்சு. பொண்ணுங்களையும் பிரிச்சாச்சு. அண்ணே, மகேந்திரனே, மகேந்திரனே, எங்க இருக்கீங்க? வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. என்ன இந்த பக்கம் சொல்லுங்க. குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக நாங்க ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஊர்ல எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு புது ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அங்க வரணும். அதனால நீங்களும் உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வரோம். ஆமாம்மா, நீ பாத்துக்கிட்டே இரு. சௌமியா எல்லா போட்டியிலையும் கலக்க போறா. எல்லா விளையாட்டுலயும் முதல் இடத்தை பிடிக்கத்தான் போறா. அப்படித்தானே கண்ணு? என்ன நிம்மி சொல்ற? ஆமா, தரையில எதுக்காக இவ்வளவு பெரிய கோடு போட்டு வச்சிருக்கீங்க? அதுவா, குழந்தைங்கனால அப்படித்தானே வீட்டுல ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்காக நீங்க இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷங்க. குழந்தைங்களும் வெளியில வருவாங்க, புதுசா எல்லாரையும் பாப்பாங்க, 4 வார்த்தையும் கத்துக்குவாங்க. இது ரொம்ப நல்ல திட்டங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்ப நாங்க கிளம்புறோமா? போயிட்டு வரோமா? வாங்க வாங்க. நில்லு. நான் சொன்னேன்ல, நீ இந்த கோட்டை தாண்டி வந்தேன்னு வை, நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. இனிமே நான் அப்பாவை எப்படி போய் பார்க்கிறது? சௌமியா அக்கா கூட நான் எப்படி விளையாடுறது? இனி நீ உன் அப்பாவை பார்க்க கூடாது, உன் அக்காவோட விளையாட கூடாது. நீ உன் அம்மா வேணும்னு சொன்ன, உன் அக்கா அப்பா வேணும்னு சொல்லிருக்கா. முடிவு எடுத்தாச்சு. நீங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீங்க 2 பேரும் வாழ போறீங்க. புரிஞ்சுதா? மறுபடியும் ஒரு தடவை முடிவை சொல்றேன். இந்த கோட்டை தாண்ட யாராவது முயற்சி பண்ணீங்க, வருத்தப்படுவீங்க. சாமி, சாமி, சாமி. அந்த ஆள் இருக்கானே, என் பொண்ணை கொன்னுடுவான். அவளை நிச்சயமா கஷ்டப்படுத்துவான். அப்பா எதுக்காக சௌமியா அக்காவை கஷ்டப்படுத்தணும்? அக்காவுக்கும் அவர் அப்பா தானேமா. அவரால என் சௌமியாவுக்கு ஆபத்து தான். என் சௌமி, சௌமிமா, அழாதம்மா, அழாத. நீ நம்பிக்கையோட இருமா. என் சௌமி, அவளை என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அவ ஒண்ணும் பண்ண மாட்டாமா, ஒண்ணும் பண்ண மாட்டா. மம்மி, எதுக்காக நடு வீட்ல கோடு போட்டு பங்கு பிரிச்சிருக்காங்க? சுமதி, உங்க பாட்டி தான் நமக்கு இடையில கோடு கிழிச்சிட்டாங்களே.
அதுக்கு அர்த்தம் உன்ன அப்பா கிட்ட இருந்தும் இங்க சௌமியாவை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கம்மா. அப்படின்னா நான் அப்பா கூடவும் சௌமியா அக்கா அம்மா கூடவும் சேர்ந்திருக்க முடியாதா? அப்படிலாம் இல்லடா செல்லம். நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு நான் போய் பாட்டி கிட்டயே கேக்குறேன். சுமதி, வேணாண்டா செல்லம், நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க போக கூடாது மம்மி? அந்த கோடி இருக்கிற வரைக்கும் நம்ம போக முடியாது. அப்பா, நான் அம்மாவையும் சுமதியும் ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? சௌமியா, உனக்கு அப்பா தானே வேணும்னு? நீ இப்போ உன் அப்பா கூட தானே இருக்க, எப்பவும் அம்மா கூட தானே இருந்த, இப்ப எதுக்கு போகணுங்கிற? எனக்கு அம்மாவும் வேணும் சுமதியும் வேணும்பா. அம்மாடி, சுமதி தானே அம்மா வேணும்னு கேட்டா, அதான் அவ கூட இருக்கா. நீ அப்பா வேணும்னு கேட்டா, அதான் அப்பா கூட இருக்க. உன்னை வெளியிலலாம் கூட்டிட்டு போவாரு. வெளியில கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இல்ல மகேந்திரா? ஆ, ஆ. இந்த அப்பா சௌமியா ஆசைப்பட்டது எல்லாமே செய்வேன், ஒண்ணு விடாம. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ எப்பவும் அந்த பக்கம் போக கூடாது, சுமதி இந்த பக்கம் எப்பவும் வரக்கூடாது. நீயும் உன் பாட்டி கிட்ட பேசக்கூடாது. அதே மாதிரி சுமதி அவளோட பாட்டி கிட்ட எப்பவும் பேசக்கூடாது. சரியா? அப்படின்னா நான் உங்க கூட இருந்தா எனக்கு அம்மா சுமதி பாட்டி எல்லாரையும் நான் விட்டுட்டு இருக்கணுமா? அவங்கள பார்க்கறதையும் அவங்க கிட்ட பேசுறதையும் எல்லாத்தையும் நிறுத்தணுமா? ஆ, அப்பா சொன்னதை செய்வேல்ல. சௌமியா, சௌமியா என் செல்லக்குட்டி. சௌமியா, என்னடா செல்லம்? இங்க வா, அப்பா கிட்ட வா. வா வா, பக்கத்துல வா. அப்படித்தான் உன்னை. நிம்மி, எங்கம்மா ஓடுற? அந்த மனுஷன் என் குழந்தை என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான், ஒண்ணும் செய்யவும் முடியாது. நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்துற அளவுக்கு அவனுக்கு நிச்சயம் தைரியம் இருக்காது. நல்லா தூங்கு. நிம்மி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவ எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்கறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணு. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா, தரையில போடி கிழிச்சதுனால உறவுல நிச்சயம் விரிசல் விடாது. மகேந்திரா எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் உனக்கு புருஷன். சௌமியாவை பத்தி தானமா கவலைப்பட்டு இருக்க. நீ தைரியமா இரு, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க பாருமா, சௌமியா பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா. அவ அப்பா அவளை வெறுக்கிறாருன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா தானா வெளியே வந்துடுவா. சரி வாமா, நீ உள்ள வா. நான் சொல்றது கேளுமா.
நான் வரலம்மா, நீ போ. நான் இங்கேயே இருக்கேன். நீ வராம நான் போக மாட்டேன். அம்மா எதுவும் சொல்லாத, நீ போமா. என்னம்மா இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருப்ப? நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இங்கேயே உட்காந்து என் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ போய் தூங்குமா, போமா போமா. நான் தான் சொல்றேன்ல, போ. என் பொண்ணை நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னு நானும் பாக்குறேன். மம்மி எங்க போயிட்டாங்க? அதுக்கு அர்த்தம் உன்ன அப்பா கிட்டேந்தும் இங்க சௌமியாவை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கம்மா. அப்பாவும் பாட்டியும் இந்த கோட்டை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அம்மாவும் பாட்டியும் எனக்கும் இதேதான் சொன்னாங்க. ஆனா அக்கா, பாட்டி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இந்த லைன்னால தான் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்களாம். இந்த லைன்னால தான் நம்ம 2 பேரும் பாத்துக்க முடியாதாம். அப்போ இந்த லைன் சூனியக்காரியை விட ரொம்ப மோசமானது. ஆனா அக்கா, பாட்டி எனக்கு இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இந்த லைன் மட்டும் இல்லனா எல்லாமே பழைய மாதிரி ஆயிடுமா. உண்மையாவா? அப்போ நாம இந்த லைனை அழைச்சிடலாமா? சௌமியா அக்கா, நம்ம இந்த மாதிரியே இங்க போட்டிருக்கிற எல்லா லைனையும் அழைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இருக்க போறோம். ஆமா இதுவா? அதுக்கப்புறம் அம்மா அப்பா 2 பேரோட சண்டையும் நின்னு போயிடும். அம்மா சாரி, எங்களுக்கு இந்த லைன் எல்லாம் தேவையில்லம்மா. எல்லாரையும் பிரிக்கிற இந்த லைன் ரொம்ப கெட்ட லைன். ஆமா மம்மி, யாருக்கும் நம்ம பங்கு போட வேண்டாம். ஐயோ என் செல்லம். இங்க என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? அத்தை,
தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இந்த சின்ன குழந்தைங்களை கஷ்டப்படுத்த வேண்டாமே. அத நாம என்னவோ முடிவு பண்ணிட்டோம். ஆனா குழந்தைங்களுடைய முடிவை நாம கேட்கவே இல்லையே. அவங்க 2 பேரையும் கொஞ்சம் பாருங்க அத்தை. இனிமே லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப இந்த பிள்ளைகள் எதுக்கு நீ ஒண்ணு சேர்த்த? இங்க பாருங்க, பிரிஞ்சிருக்கிறத குழந்தைங்க விரும்பல. வீட்டுக்கு நடுவுல இப்படி கோடு போட்டு பிரியறதுல அவங்களுக்கு இஷ்டமே இல்ல. பாருங்க, அதுங்களுடைய சின்ன கைகளால போட்ட கோட்டெல்லாம் அழிச்சிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, குழந்தைங்களை இந்த மாதிரி பிரிச்சு வச்சு பாவம் பண்ணாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமாடி? நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. கோடு அழிஞ்சா என்ன, திரும்ப போட முடியாதா? கொஞ்சம் இரு. அத்த வேண்டாம், அத்த வேண்டாம், சொன்னா கேளுங்க அத்த. அத்த நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறானே. இந்த மாதிரி கோடெல்லாம் கிழிக்காதீங்க, குழந்தைங்களை பிரிச்சு வைக்காதீங்க. வேண்டாம் அத்த. மூடி. நீ ஆன ஆட்டமெல்லாம் போதும். இனி நான் சொல்றதுதான் நடக்கும். வேண்டாம் அத்த. வாமா என் கூட. நிம்மி, கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல உள்ள வா. நீ வாமா. நான் வரலம்மா, நான் இங்கேயே இருக்கேன். சொன்னா கேளுமா. அம்மா நீ உள்ள போமா, என்ன தொந்தரவு பண்ணாத. சுமதி, வாடா செல்லம். ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, படுத்து தூங்கு வா. வாடா தங்கம். சுமதி பால் குடிச்சிட்டாலாமா? நான் போய் சௌமியை பார்த்துட்டு வந்துடுறேன். சௌமி, சௌமி, சௌமி செல்லம், எங்கம்மா இருக்க? சௌமியா, சௌமி. இதுக்குதான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அம்மா சௌமியா ரூம்ல இல்லம்மா. பாத்ரூம்ல தான் இருப்பா, இல்ல வேற எங்கயாவது இருப்பா பாரு. நான் வீடு முழுக்க தேடிட்டமா, அவ எங்கேயுமே இல்ல. எங்க போயிட்டான்னு தெரியலையே. சௌமியா
போட்டியில கலந்துக்கலாமா? வா ஓடலாம். சூப்பர், ஓடி வா. மம்மி, நம்ம போய் போட்டியில கலந்துக்கலையா? சீக்கிரமா வாங்க, போட்டி முடிஞ்சிடும். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லா குழந்தைங்களுக்கும் நிபந்தனையை சொல்லிடுறேன். எல்லாரும் வாயில ஒரு ஸ்பூனை வச்சுக்கணும். அது மேல ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஓடணும். ஒருவேளை போகும்போது எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துருச்சுன்னா பயப்படவோ இல்ல நிக்கவோ தேவையில்லை. அந்த குழந்தை மறுபடியும் எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஸ்பூன் மேல வச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கலாம். இலக்க போய் முதல்ல யாரு தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். சௌமியா, எழுந்துரு, சௌமியா, எழுந்துரு. எழுந்துரு சௌமியா. சௌமியா உனக்கு ஒண்ணு ஆகலையே. சௌமியா உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? அடிபட்டுடுச்சா? சொல்லுமா. எழுந்திரு ஏய் சௌமியா, எழுந்துரு. சௌமியாக்கா, உனக்கு ஒன்றும் அடிப்படலையே. சுமதி, என்னை பத்தி கவலைப்படாத, நீ ஓடு. ஓடு, சௌமியா. ஓடு, சௌமியா, ஓடு. வேகமா போ. போ. ஜெயிச்சிட்டா. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. சௌமியா ஜெயிச்சிட்டா. இங்க பாருங்க, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. ஏய், சௌமியா ஜெயிச்சிட்டா. சௌமியா ஜெயிச்சிட்டாடா. இந்தாம்மா, இந்த பரிசை வாங்கிக்க. தேங்க்ஸ். இந்தாம்மா, இது உனக்கான பரிசு. சௌமியா, அசதிர சௌமியா, பிரைஸ் வாங்கிட்டா என் பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தடுமாறினாலும் அசதிர சௌமியா நீ. சபாஷ், சபாஷ். பாத்தியாமா சுமதி, நீ அம்மா கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. ஆனா உன் அம்மா என்னடான்னா சௌமியா ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கா.
நீ பரிசு வாங்குனத அவ பெருசாவே நினைக்கல. இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? சௌமியா அவ அப்பா கூட இருக்கிறதுனாலதான் எல்லாத்திலயும் ஜெயிக்க முடியுது. அது மாதிரி உன் அப்பா கூட நீ இருந்திருந்தா நீயும் ஃபர்ஸ்டா ஜெயிச்சிருக்கலாம். என்ன பண்றது? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க செய்யற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுலயே நீங்க நிறைய விஷம் சாப்பிட்டீங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த குழந்தைங்களை இப்பவே பிரிக்க பாக்குறீங்க. ச்சே. வாமா, நீ உண்மையிலே ரொம்ப நல்லா ஓடுனடா செல்லம். எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் அம்மாவும் இதை நினைச்சு சந்தோஷப்படுவா. வாடா செல்லம், நாம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சரி வா. சாமி, அம்மா கிட்ட வாடா. ஏய் தள்ளுடி. நானும் சௌமியாவும் இப்ப வெளியே போறோம். வா போலாம். எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு நில்லுங்க. சொல்லுங்க. வழி விடுங்க, வழி வழி. எனக்கு நில்லுங்க. என்னங்க? சௌமியா, எனக்கு சௌமியா. அப்பாவும் பொண்ணு எங்கேயோ வெளியில போறாங்க. இப்படி இருக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட? என் பொண்ணுக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கலன்னு சொன்ன. இப்ப அவளுக்கு அந்த பாசம் கிடைச்சிருக்கு. அத உன்னால தாங்கிக்க முடியலையா? அது சரி. நீ பயப்படுறதும் ஒரு விதத்துல சரிதான். மகேந்திர அவளை வெளியில கூட்டிட்டு போறான். ஒருவேளை அவளை திருப்பி கூட்டிட்டு வருவானோ என்னவோ. உன் புருஷனை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்ல. உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த சௌமியா பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ வேற எங்கேயாவது போயிடு. அதே சமயம் சுமதிக்கு உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துரு. அதுக்கப்புறம் உனக்கும் தொல்லை இருக்காது, எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். இல்ல உன் புருஷனோட புத்தி தான் உனக்கு தெரியுமே. அவன் ரொம்ப யோசிச்சான்னா எந்த நேரத்துல எதை செய்வான்னு தெரியாது. அதுக்கப்புறமா நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வாங்க. மம்மி, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். எனக்கு பசிக்குது. வாய மூடு. ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குற? சௌமியா திரும்ப வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். எங்கேயும் வர மாட்டேன். மம்மி, வீட்டுக்கு வாமா. உன் புருஷனுக்கு அவ்வளவுலாம் தைரியம் இல்ல. சௌமியா ஒண்ணும் செய்ய மாட்டாமா. சௌமியா உன் புருஷனோட இருக்கிறத எல்லாரும் பார்த்திருக்காங்க. அதனால அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாரும் உன் புருஷனை தான் குறை சொல்லுவாங்க. நீ கவலைப்படாதம்மா. இவங்க 2 பேரும் ஏன் இப்படி செய்யறாங்க தெரியுமா? உன்னை அழ வைக்கணுங்கிறதுக்காக தாமா. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். மம்மி, சீக்கிரமா சப்பாத்தி கொண்டு வாங்க. அவங்க இப்பதாமா சப்பாத்தி செஞ்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த கொய்யாப்பழம் சாப்பிடு. இந்த வேண்டாம் பாட்டி, எனக்கு கொய்யாப்பழம் வேண்டாம். சொன்னா கேட்கணும். வேண்டாம். இங்க பாருமா, நான் சொன்னா கேப்பல்ல. இந்த இடம் சொல்லும். பாட்டி, எனக்கு வேண்டாம். அது எனக்கு பிடிக்காது பாட்டி. ஜிலேபி. இந்த ஜிலேபி சாப்பிடு சாப்பிடு. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல? எடுத்து சாப்பிடு. ஜிலேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சூரியகாரிய போய் பார்க்கலாம். தேவையில்லாம அவளை நினைச்சு என் பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா. நீ அவளை நேர்லயே பார்த்துடலாம். அங்க போய் அவளை ஒரே அடி. சரி, நீ ஒரு அடி போடு, நான் ஒரு அடி போடுறேன். சரியா? அடிப்பல்ல.
சரி பரவாயில்ல, உனக்கு சேர்த்து நானே அடிச்சிடுறேன். ஹலோ, இந்த உங்க அம்மா கிட்ட பேசு. பேசு. நாம எங்க இருக்கோம்னு அவகிட்ட சொல்லு. சாமி செல்லம் எங்க இருக்க? நீ பத்திரமா தானே இருக்க? சொல்லு சொல்லு, என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. ஜிலேபி. ஜிலேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்ட சொல்லு நாம எங்க போக போறோம்னு. சொல்லலையா? சாமி அவர் உன்னை எங்க கூட்டிட்டு போறாரு? சொல்லுமா, அம்மா கிட்ட சொல்லு. நீ பயப்படாத, அம்மா உடனே அங்க வந்துருவா. நானே சொல்றேன் கொடு. ஜிலேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் என் பொண்ணும் இங்க இருந்து சூரியகாரிய பார்க்க போறோம். நீங்களா ஒரு மனுஷனா? வெக்கமால? அவ சின்ன குழந்தை, உங்களுக்கு அவ என்ன பாவம் செஞ்சா? எனக்கு நான் சொல்றது கேளு. சாப்பிடு சாப்பிடு. காலி பண்ணு. ஐயோ, என்னமா? என் புருஷன் இருக்காருல்ல, நம்ம சௌமியாவை சூனியக்காரி கிட்ட கூட்டிட்டு போறாராம். பைத்தியக்காரத்தனமா அவர் ஏதாவது செஞ்சுட்டு போறாரு. நான் போகணுமா? நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு அவர் எங்க கூட்டிட்டு போயிருக்காருன்னு தெரியல. நான் உடனே போகணுமா? அவள அவன் எதுவும் செய்ய மாட்டான். நான் சொல்றத கேளுமா, ஒண்ணும் செய்ய மாட்டான். நீ பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே ஆகாதுமா. குழந்தைங்களுக்கு சாப்பிட ஏதாவது செய்வா. சொன்னா கேட்கணும், அழக்கூடாது. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. என்னோட பிரைஸை விட ரொம்ப அழகா இருக்கு. சரி வாக்கா, நம்ம ரெண்டு பேரும் நம்ம பிரைஸை ஒண்ணா வைக்கலாம். சௌமியா, உனக்கு ஒண்ணு இல்ல. உங்க அப்பா உன்னை ஏதாவது அப்படின்னா உன் பொண்ணை சாப்பிட நான் ஒன்னும் கூட்டிட்டு போறேன். ஜிலேபி சாப்பிட தான் கூட்டிக்கிட்டு போனேன். ஆத்திரம் வருதா? அக்கா, அந்த பிரைஸை நீங்க என்கிட்ட கொடுங்க. என் பிரைஸோட சேர்த்து ரெண்டுத்தையும் ஒண்ணா விக்கிறேன். நம்ம பெரியவங்க ஆகிறதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிரைஸை நிறைய சேர்த்து வைக்கலாம்க்கா. அப்புறம் ஷெல்ஃப் ஃபுல்லா நம்ம வாங்கின பிரைஸ் தான் இருக்கும். ஒரு நிமிஷம். இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் தானே? உங்ககிட்ட இருக்கிறது செகண்ட் பிரைஸ். ஃபர்ஸ்டும் செகண்டும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? தனித்தனியா தானே இருக்கணும். குழந்தைங்க கிட்ட என்ன பேசுறீங்க? நான் சரியா தான் சொல்றேன். சௌமியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு, சுமதிக்கு செகண்ட் பிரைஸ். அதனால ரெண்டு பிரைஸையும் ஒரே இடத்துல எப்படி வைக்க முடியும்?
எப்படி வைக்க முடியும் இல்லம்மா? அதனால என்னடா மகேந்திரா, 2 பேரும் தான் ஜெயிச்சிருக்காங்களே. ஒருவேளை சௌமியா ஓடாம இருந்திருந்தா நம்ம சுமதி தானே ஜெயிச்சிருப்பா. சுமதி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், ஆனா வரலையே. இனிமேல் இப்படித்தான் நடக்கும். சௌமியா எப்பவும் ஃபர்ஸ்ட் வருவா, சுமதி செகண்ட் தான் வருவா. அது ஏன்னா அவங்க அம்மா கூட எல்லாம் இருக்கா, அதான். சரியா சொன்ன மகேந்திரா. சுமதி அவ அம்மா கிட்ட இருக்கணும்னு சொன்னா அப்புறம் இப்படித்தானே நடக்கும். சுமதி அவ அப்பா கூட இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம். சரிம்மா, வா வா நம்ம போலாம். சௌமியா நில்லு, நான் உனக்காக பாயசம் செஞ்சிருக்கேன். நிர்மலா, நான் உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லாம போச்சா? நான் கிழிச்ச கோடு வேணா இல்லாம போயிருக்கலாம், அதுக்காக நீ உள்ள வர முயற்சி பண்ண. உன்னை மட்டும் மறந்துடாத. கோட்டை கிழிச்சு வீட்டை பிரிச்சதும் இல்லாம நம்ம உறவுகளையும் பிரிச்சுக்கிட்டோம், ஞாபகம் வச்சு. இது என் சௌமியாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாயசம். இது அவ சாப்பிட்டேதான் ஆகணும். இது யாரு தடுக்க நினைச்சாலும் தாண்டி போய்கிட்டே இருப்பேன். சௌமியா செல்லம், பாயசம் சாப்பிடு. சௌமியாவுக்கு பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க. ஆனா உன் பொண்ணு சுமதி பாவம், அவ ரொம்ப நேரமா பசிக்குது பசிக்குதுன்னு கத்திக்கிட்டு பாயாசம் பண்ணது சௌமியாவுக்கு கொடுக்க வந்துட்ட. மகேந்திரா, சௌமியாவு கூட வந்து ஜிலேபி சாப்பிட்டால. உனக்கு ஏன் எல்லாம் மறந்து போகுது? நீ 2 பொண்ணை பெற்றிருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுதா? பாவம் அந்த பொண்ணு, இனிமே அம்மா கூட தான் இருக்க போறேன்னு எவ்வளவு ஆசையோட சொன்ன. ஆனா அவ மேல கொஞ்சம் கூட பாசமே காட்ட மாட்டேங்கிற. இத்தனை வருஷம் அவளுக்கு நான் தான் தாய் பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கேன். இப்பதான் அவளை உன் கூடவே வச்சுக்கிட்டல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. நீயும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த. மைதானத்துல இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு அவ எத்தனை தடவை சொன்னா. இத பத்தி உனக்கு கவலையே இல்ல. நீ என்ன பொண்ணு? சரி, அதை என்கிட்ட கொடு. நான் உன் பொண்ணு சாமியா ஊட்டி விடுறேன். என்ன பாக்குற? போய் சுமதிக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. பாரு, பசியோட அவ எப்படி நின்னுகிட்டு இருக்கா. கேக்குறப்போ சுமதி, இங்க பாருமா, அவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காது. நான் உனக்கும் சேர்த்துதான் பாயசம் செஞ்சேன். நீ இங்கே இரு, அம்மா எடுத்துட்டு வரேன். இது பாருடா செல்ல, உனக்கும் நான் செஞ்சிருக்கேன். வா, வந்து உட்காந்து சாப்பிடு. நானே உனக்கு ஊட்டி விடுறேன். கட்டு. எனக்கு இந்த பாயசம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க போய் சௌமியா அக்காக்கே ஊட்டி விடுங்க. அக்காவை தானே உங்களுக்கு பிடிக்கும். பாட்டி சொல்றது உண்மைதான். உங்களுக்கு சௌமியா அக்கா மேலதான் பாசம் அதிகம். என் மேல துளி கூட பாசம் இல்ல. எப்ப பார்த்தாலும் சௌமியா சௌமியா சௌமியா. சுமதி செல்லம், அப்படி விடாதீங்க. இனிமே நான் உங்க கூட இருக்கவே மாட்டேன். சுமதி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சுமதி, என்னம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சுமதி, இனிமே நீ இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும். நீ போய் உங்க அம்மா கூடயே இரு. அவங்க கூடவே நீ விளையாடிக்கோ. எனக்கு எங்க அப்பா மட்டும் போதும், வேற யாரும் வேண்டாம். சுமதி, அம்மா சொல்றது கேளுமா. நான் அப்படி இல்ல. யாரும் வேண்டாம்.
ஆமா சுமதி, நீ இந்த மாதிரி கோடு கிழிச்சு நல்லதை தான் பண்ணிருக்க. ஆனா நீ உன் அம்மா கூட தான் இருக்க போற அந்த பக்கம். கோடி சொல்லும். சௌமியா அவ அப்பா கூட இங்கதான் இருக்க போற. எனக்கு எங்க அப்பா தான் வேணும், வேற யாரும் வேண்டாம். நானும் மகேந்திரனும் சேர்ந்து போட்ட திட்டம் நல்லாவே வேலை செய்யுது. நாங்க நினைச்ச மாதிரி சுமதி சௌமியாவையும் அவ அம்மாவையும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டா. சரி வாம்மா. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்து நடங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நீங்க செய்யற இந்த காரியத்தினால பாதிக்க போறது உங்க பேத்திங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அந்த கடவுள் என்னைக்குமே உங்களை மன்னிக்க மாட்டாரு. இது நிச்சயம் நடக்கும், பாருங்க. இப்ப எனக்கு சொன்ன விஷயத்த உங்க பொண்ணுக்கு சொல்லி நல்லா புரிய வச்சா நல்லா இருக்கும். இந்த விளையாட்டை இவதார ஆரம்பிச்சு வச்சா. நிர்மலா, அந்த கோட்டை தாண்டாத. சௌமியா, 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 அம்மா, சாமி, நில்லு சௌமியா, அங்கே நில்லு.
எத்தனை தடவை தான் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதா? என்ன விளையாடுறீங்களா? இந்த கோட்டை யார் தாண்டினாலும் அவங்க காலை உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. அழாத செல்லம், அழாத. அம்மா சொல்றல, அழாதம்மா கண்ணு. யாராவது அடிச்சாங்களா? என்கிட்ட சொல்லுமா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா, நான் பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அம்மா. உனக்கு ஒன்னும் அடிப்படல செல்லம்? எங்கேயாவது அடிபட்டுடுச்சாமா? காயம் ஆயிடுச்சா? சௌமி, அழாதடா செல்லம். நீயா கீழே விழுந்தியா? யாராவது தள்ளி விட்டாங்களா? நிர்மலா, என்ன வளர்ற? கீழே தள்ளி விட்டான். அதுக்கு என்ன பண்ணணும்? இனி அவ எங்க பொறுப்பு. இனிமே எங்க விஷயத்துல தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்ல, புரிஞ்சுதா? சரிடா செல்லம், அழாத. அம்மா சொல்றல்லம்மா, அழாதம்மா. தொடாத அவளை, தொடாத, விடு. வா சௌமியா, வா போலாம். வா சௌமியா. அம்மா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணை கொன்னுடுவாங்க. அவளை உயிரோட விட மாட்டாங்க. சொல்லாதம்மா. அவ எதுவும் செய்ய மாட்டா. அவளை கொல்ல மாட்டா. நீ பயப்படாதம்மா. அப்பா, நான் அம்மா கிட்டயே போறேன். வாய மூடு. வாய மூடிட்டு படுத்துங்க. படுன்னு சொல்றல. நிர்மலா, நீ வந்து தூங்குமா. நடுராத்திரி ஆயிடுச்சுமா. இனி எவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருப்ப? உடம்பு கெட்டு போயிடுமா. சொன்னா கேளுமா. வேண்டாமா. என் துக்கம், என் தூக்கம், என் சந்தோஷம் எல்லாத்தையும் சௌமியாங்கிற அந்த குழந்தை மேலதான் வச்சிருக்கேன். அங்க அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எப்படிமா இங்க தூக்கம் வரும்? சரி. சௌமியா, வா வா, என் தோள்ல உட்காரு. வா வாமா, வா. நீ என் செல்ல பொண்ணுல. வாமா, வா. தொள்ளேரு. வா வா, ஏறி உட்கார். வா. வா, ஜாலியா விளையாடலாம். அட உட்கார்றா. குதிரை மாதிரி சுத்தி வரேன். வா உட்காரு. வா வா உட்கார். ஜாலியா விளையாடலாம். உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். வா வா வா. கிளம்பிடுச்சு குதிரை பாரு. 4 கால் பாய்ச்சல ஓட போகுது. இங்க பாரு, ஜாலியா இருக்குல்ல. சௌமியா குதிரையில போறா. டிக்கு டாக்கு டிக்கு டாக்கு டிக் டாக் டிக்கு டாக். நானும் பிரஷ் பண்ணனும். நீ போ. உங்க அம்மா கிட்ட சொல்லு. என்கிட்ட வந்து எதுக்கு சொல்ற? சுமதி குட்டி, நான் உனக்கு பிரஷ் பண்ணி விடுறேம்மா. வா என் கூட. வேண்டாம், நான் பிரஷ் பண்ண மாட்டேன். சுமதி,
போம்மா, நீ போய் கை கால் கழுவிட்டு வா போ. அக்கா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இங்கேயே இருக்கலாம். நம்மளுக்கு நீங்க ஒரு வீடு கட்டிக்கலாம். இதுல நம்ம 2 பேர் மட்டும் இருக்கலாம்க்கா. இனிமே நீ அந்த கோட்டுக்கு அந்த பக்கமே இரு. உங்க அம்மா கூட இனிமே அவங்க கூடவே விளையாடு. நான் என்ன பண்றது? சுமதி இப்பவும் என் மேல கோவமா இருக்கா. அவளை எப்படி நான் சமாதானப்படுத்துவேன்? அம்மா, சௌமியா, சீக்கிரம் போய். நான் ஒரு பைத்தியம். நான் மறந்தே போயிட்டேன். இப்பதான் என் பொண்ணு என் கூட இல்லையே. நிர்மலா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சாமா. ஃபோன் பண்ணிருந்தாங்க. அவங்கள நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லம்மா. அதனால நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுமா. என்னாச்சுமா? அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்போ கூட அவங்கள பாத்துக்கிறதுக்கும் உதவி செய்யவும் ஆள் இல்ல. பாவம், அவங்க தனி மனுஷியா இருக்காங்க. நான் போகவாமா? நீ சுமதிய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடுவேல்ல? நான் போயிட்டா சௌமியா வேற தனியா இருப்பா. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. அம்மா, நீ போயிட்டு வாமா. பாவம், அவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு வேற சொல்ற. இத பாரு, வீட்டை பத்திலாம் நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அவர் இப்போ வேலைக்கு கிளம்பிடுவாருல்ல, அதுக்குள்ள நான் சுமதியை ரெடி பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாமா. உனக்கு ஒரு டென்ஷனும் இல்லையம்மா? இல்லம்மா, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன்மா. அப்பா, நீங்க இன்னும் ரெடியாகவே இல்லையா? நான் ஸ்கூலுக்கு போகணும்ப்பா. சரி போ. அப்போ என்ன ஸ்கூல்ல விடுறதுக்கு யாரு வருவாங்க? ஏன் எப்ப பார்த்தாலும் எங்கிட்டயே வந்து கேக்குற? போ, உங்க அம்மாவை கேளு. அவ கூட்டிட்டு போ. உன்ன சௌமியா ஸ்கூலுக்கு போறதா இருந்தா நான் அவளை கூட்டு போய் விட்டுருப்பேன். சௌமியா அக்கா ஸ்கூலுக்கு போறது இல்லையே. அதனால நானும் ஸ்கூலுக்கு போகல. சுமதி செல்லம், வாமா போலாம். இன்னைக்கு அம்மா உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன். வேண்டாம், நான் உங்க கூட வர மாட்டேன். நான் அப்பா கூட தான் ஸ்கூலுக்கு போவேன். சுமதி, அப்பா தானே உன்னை தினமும் விடுறாரு. இன்னைக்கு அம்மா கூட வாமா, ஜாலியா போலாம். போற வழியில உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்ன? சுமதி, இந்தா, நம்ம 2 பேரோட வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. பாரு. லெட்டரா? என்ன லெட்டர்? குட்டி பாப்பா சுமதி, நீ நேத்துல இருந்து வீட்டுக்கு வரல. நாங்க 2 பேரும் ரொம்ப கவலையா இருக்கோம். சௌமியாவும் நீயும்
ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து சமையல் செஞ்சு விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்போ வீட்டுக்கு வருவ? நானும் சௌமியாவும் ரெண்டு பேரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிக்கு உன்னோட வீடு. இங்க பாருங்க, என் பொண்ணு கேக்குதா? எங்க ஏய், சௌமியா கேக்குதா? சௌமியா எங்க பக்கம் தான் இருப்பா, அவ அப்பா கூட. நான் அந்த வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன். நீயே போய் தனியா இருந்துக்கோ. சௌமியா செல்லம், வேண்டாமா, அழாதம்மா. ஆ? சுமதி கோவமா இருந்தாலும் அதான் அப்படி பேசிட்டா. உன் மேல அவ எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? சுமதி நில்லுமா. நீ அழாம இருடா செல்லம், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், சரியா? சௌமி அழக்கூடாது என்ன? சுமதி அட கடவுளே, இந்த அம்மாவும் பொண்ணு இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் இப்படி கண்ணீர் விடுறதே பொழப்பா போச்சு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா இந்த வீடு எப்படி விளங்கும்னு கேக்குறேன். சௌமியா, போ போ, போய் குளிச்சுட்டு வா. அழுது அழுது முகமே வாடி போயிருக்கு, நல்லாவே இல்ல. போ போ. மகேந்திரா, இந்த தடவை தான் நாம போட்ட திட்டம் நல்ல வேலை செய்யுது. நாம நினைச்ச மாதிரி சுமதி அவ அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்து நாம செய்ய வேண்டியது சௌமியாவை சுமதி வெறுக்கணும். நிர்மலாவால எதுவும் செய்ய முடியாது, அவளுக்கு இருக்கிற ஒரே கடைசி வழி இதுதான். சுமதிய நம்ம கிட்ட விட்டுட்டு அந்த சௌமியாவை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் நிரந்தரமா. இந்தம்மா சாப்பிடு. ஆ, ஆ. சௌமியா, எப்படி நின்னுட்டு இருக்க? அது என்னோட துணி எல்லாம் அம்மாவோட ரூம்ல இருக்கு. சுமதியோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க. ஆனா சுமதி ஃப்ராக் தானே போடுவா, அது போட்டு எனக்கு பழக்கம் இல்ல. ஆ. அம்மாடி சௌமியா, நீ இப்போ உன் அப்பா கூட தானே இருக்கிற. இங்க உனக்கு எந்த தடையும் இல்ல. நீ ஆசைப்பட்டதை போட்டுக்க. அலமாரியில ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, போட்டுக்க. சரி. சௌமியா செல்லம், ஆ, நீ வெளியில இருக்கிற பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வா. நான் பாத்ரூமை சுத்தம் பண்ண வேண்டியது. ஆ. போ.
இப்ப இந்த பொம்மைங்க விளையாடுறதுக்கு உபயோகப்படுத்த முடியலன்னா வேற எதுக்கு பயன்படும்? சௌமியா, என்னது? என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? அம்மா இங்க பாருங்க, இந்த ஃப்ராக் எனக்கு எவ்வளவு அழகா இருக்குல்லம்மா. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆ, நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. என் கூட வா வா. சௌமியா, அந்த கோட்டை தாண்டன காலை விட்டுடுவேன். இப்ப என்ன ஃப்ராக் தானே போட்டிருக்கா, அதுக்கே இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற? எதுக்கு உன் பக்கம் வான்னு சொல்ற? அவ அந்த பக்கம் வர மாட்டான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? போது, நிறுத்துங்க. இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல பேசாதீங்க. என்னடி செய்வ? இந்த கோட்டை என்ன சும்மாவா போட்டிருக்கு? நீங்க எவ்வளவோ செஞ்சீங்க, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா எந்த விஷயத்துல நீங்க செய்யறது என்னால தாங்கிக்கவே முடியாது அத்தை. என்ன பேசுற நீ? உனக்கு எவ்வளவு போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. சௌமியா ஃப்ராக் போடக்கூடாதுன்னா போடக்கூடாதுதான். வா என் கூட. அம்மா இந்த ஃப்ராக் எனக்கு நல்லா தானே இருக்குமா, அப்புறம் ஏனா இந்த ஃப்ராக்க போடக்கூடாது?